குறித்து பேசினார் என்று. ஆமென். அவன் எப்படி விழுந்தான்? தன் சகோதரர்களோட சிநேகம் வைத்ததுனால அவன் விழுகைக்கு ஏதுவாக சூழ்நிலை அமைந்தது. ஏய், பட்டம் நிறைய இருக்க, வாங்கிட்டு வாடா, போய் நம்ம ஜாலியாக செலவு பண்ணலாம் சொன்ன தன் ஆசையை பிரிச்சுட்டு போயிட்டான். போய் நடுத்தரவில் விட்டுட்டு அவன் ஓடி போயிட்டான். தன்னந்தனியா இருக்கும்போது பன்னிதிக்கிற தவிடு கூட கிடைக்காத போது புத்தி தெளியுது. சொல்லுங்க, புத்தி. இன்றைக்கு அந்த தெளிவு கர்த்தர் நமக்கு தரப்போகும். புத்தி தெளிந்தவுடனே அவன் நினைத்த முதல் காரியம், என் தகப்பன் வீட்டுக்கு நான் போவேன், பரத்துக்கும் விரோதமாக உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன் என்று நான் அவரிடத்திலே நான் என்னை அர்ப்பணித்து திரும்ப என்னை குமாரன் என்று சொல்லாதீங்க, வேலைக்காரன் ஒருவனாக என்னை நீங்க எண்ணுகிறீங்கன்னா சொல்லுங்க. அருமைச கையை தட்டி ஓரா கபலதரபல சந்தரகதலவா. ஓ, அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிற அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகபடி அவருக்கு அதிகாரம் கொடுக்கிற தெய்வம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற அந்த அன்பு கொஞ்சம் குறைஞ்சிருச்சுன்றார். என்ன நிலைமை? சீக்கிரமா அதே 2வது அதிகாரத்திலே 14வது வசனத்தை வாசிக்கும் பொழுது பெர்கமு சபைக்கு அவர் சொல்லும் போது, ஆகிலும் இங்க சொல்லிட்டார், அங்க ஒரு குறை இருக்குனாரு, இங்க சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு என்ன இருக்கு? ஐயோ, குறை இருக்குதுங்க. சொல்லுங்க பக்கத்துல பார்த்து. ஆனாலும் ஒரு சில காரியங்கள் உங்க மேல எனக்கு குறை இருக்கு சொல்லுங்க. ஆமென். நான் சொல்லல, ஆண்டவர் சொல்றாரு. சொல்லுங்க, இப்படி கையப்படி சொல்லுங்க. ஒரு சில காரியத்துல கர்த்தருக்கு பிரியம் இல்லாம இருக்குது, கொஞ்சம் மாத்திக்கிங்க. ஆமென். அல்லேலூயா. ஆதியில இருந்த அன்பை விட்டு விடுவதற்கு காரணம் என்ன? ஒரு சில காரியத்துல நீங்க தவறி விட்டீங்க, அதனால உங்களுக்கு என்ன செய்யுது? ஆதியில இருந்த அந்த அன்பு